உங்களோட சவுண்ட் கொஞ்சம் போதும், அது சவுண்டா பேசுங்க. எத்தனை பக்கம் போதும்? பேஜ் நம்பர் 596 சூரத்து சூரா துஹா. ஓகே குட், நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى லாம்ல ஷத்த ووجد கொஞ்சம் இல்லம் எப்படி இல்லம் ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر அல்ல وأما தாக்கு தாக்கு கொண்டு வரது போல சின்ன தேலி தான் போடும். தேக்குஹர் فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. குட் குட். அடுத்த சூரா. سورة الليل. بسم الله الرحمن الرحيم. والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى إن سعيكم لشتى. அலிஃபினுடைய உச்சரிப்பு வல் உன்ஸ வல் உ வல் உ வல் உன்ஸ. أنثى إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره وصدق بالحسنى وصدق بالحسنى. وصدق بالحسنى கொஞ்சம் فسنيسره. போதும் போதும். இந்த பக்கம் இந்த ஓதி முடிட்டு இந்த பசங்க திருப்பி ஒரு ஓதித்தான் அடுத்த பக்கத்துக்கு போகணும். ஃபுல்லா ஓதுங்க. 9வது வசனம் வரைக்கும் ஓதிட்டு பிஸ்மியோட இந்த பக்கத்தை இந்த சூறா ஓதி திருப்பி அடுத்த பக்கத்துக்கு போகும். சரிங்க சார். فسنيسره لليسرى وأما من بخل
فسنيسره يسره அவ்வளவுதான் ஹூ என்று போடக்கூடாது. சரிங்க உஸ்தாத். فسنيسره لليسرى நல்லா குறைஞ்சிச்சு. என்ன இது? وأما من فسنيسره لليسرى. فسنيسره لليسرى. உஸ்தாத் ஓதவா? போதும். وأما من بخل பா واستغنى பா பல தா பல وكذب بالحسنى. பா அல்ல ب بسم وأما الله من الرحمن بخل الرحيم. واستغنى. சரிங்க உஸ்தாத். சவுண்ட் கேக்குதா? கேக்குதா? بسم الله இப்ப கேக்குது உஸ்தாத். கடைசி ஸ்டார்டிங்ல ரெண்டு இருந்து ஓதுவா உஸ்தாத்? இல்ல இப்ப ஸ்டார்டிங் கேக்குது உஸ்தாத். கொஞ்சம் லீவ் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரக் ஆகும். உங்க சரி, இப்ப சவுண்ட் கேக்குதானே? அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். ஓதவா உஸ்தாத்? சவுண்ட் கேக்குதா? இப்ப கேக்குது உஸ்தாத். நீங்க 2 முறை ஜாயின் ஆகீங்க. சரி, ஓகே, கரெக்ட் ஆகி இந்த லாஸ்ட் 2 வசனம், சாரி 3 வசனம் ஃபசனு எஸ் ருஹூல் இந்த ஓதுங்க. 7ஆம் வசனத்தில் فسنيسره لليسرى وأما من بخل واستغنى பல பல وكذب بالحسنى. وأما من بخل واستغنى وكذب واستغنى واستغنى. وأما من بخل واستغنى good. وكذب بالحسنى. هو அல்ல, அதான் வரணும். ஹுஸ்ன. وأما من بخل திருப்பி போதுங்க. சரியா வரணும். பேத சவுண்ட் சரியா வரணும். கோட சவுண்ட் சரியா வரணும். وأما من بخل واستغنى இல்ல தேவ் 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 இவ் என்ன சவுண்ட் வருது?
وأما من بخل واستغنى இது வரணும். தேவ் தேவ் وكذب தேவ் وأما من بخل واستغنى good. எந்த காரணம் கொண்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு இதுல ஹா வந்து வல்லினமான எழுத்து தானே. ஹா வல்லினமான எழுத்து. ஆனா ஹா வல்லினமாக பஹி ஹாவை எடுத்து ஓதுங்கிறதுக்காக வேண்டி பே மாத்திரக்கூடாது. பே மாத்திரக்கூடாது என்றாலும் அந்த வல்லினமான எழுத்துக்கு முன்னால வார ஒரு மெல்லினமான சொட்டான லெட்டரான எழுத்து வருகின்ற நேரத்துல நாங்க மிச்சம் அவதானமா ஓதும் அல்லது எங்களை மாத்தி விடுவோம். உங்களுக்கு கேக்குதா? விளங்குதா கேள்வி? உங்களுக்கு நடந்த பிரச்சனை தான். இப்ப நீங்க ஓதினதுல மிஸ்டேக் என்னன்னு சொன்னா நீங்க ஹாவை நல்ல வல்லினத்துக்கு எடுத்தீங்க. ஆனால் பா என்கிறது பே என்று வரணும்ங்கிறதுல இது வந்து அப்படி அது உங்களை மாத்திட்டுது, ஓதல மாத்தி விட்டுது. இந்த பிழை இதுக்கு பின்னால கூடுதலாக வர சான்சஸ் இருக்கிறாங்க. குர்ஆன் ஓதுற வகையில எங்கள்கிட்ட இந்த பிழை கூடுதலாக வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. மிக கவனமா இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல. சரி, திருப்பி ஒருக்கா பிஸ்மியோட பேசியிருப்போம். بسم الله الرحمن الرحيم والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق என்ற தே எழுதப்படக்கூடாது. என்கிறது பிழை. அவ்வளவுதான். فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب وأما من بخل واستغنى وكذب தகுனா வந்துச்சு. என்று வாரது பிள்ளை. என்ன சவுண்ட்ல காவா கோவா இப்படி வரணும். واستغنى காவா கோவா எது சரி? غا இன்னும் அதாவது ரெண்டு டச் ஆகணும். தொண்டையினுடைய ஆக கீழ்ப்பகுதியில நாவினுடைய இறுதி பகுதியும் தொண்டையினுடைய இறுதி பகுதியும் ஒரு இடத்துல லிங்க் டச் ஆகணும். ஒன்று தொடரணும். நடிப்பில தேவ் தேவ் விலங்க சொல்லுங்க. புரியுது வசல். சரி, போதும் சரியா வரணுமா? وأما من بخل واستغنى தாழ்ன்னு தான் நினைக்கிறீங்க. அது பேல அது ஆயின். விலங்க சொல்லுது தேவ் தேவ் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது.
தாழ்ந்து ஓதினா எந்த ஒரு காலமும் தொண்டையினுடைய மேல் பகுதியும் நாவும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகாது, கிட்டவாகவும் ஜாயிண்ட் ஆகாது. சொல்லுதா? தொண்டை நாக்கும் கிட்டவாக தொண்டு. இப்போ நாவினுடைய பகுதியும் தொண்டையினுடைய பகுதி இப்படி கிட்டவாகிட்டு வாரது ஜாயிண்ட் ஆகாம கிட்டவாகிறது பில. நாவினுடைய பகுதியும் தொண்டையினுடைய பகுதியும் பின்னால ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகணும். கா தெலுங்கா என்ன ப்ராப்ளம்? சரிங்க மிஸ். ஜாயிண்ட் ஆகாட்டி அது வந்து ஆயிலா தான் இருக்கும். தா 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 ஐனுடைய உச்சரிப்பா தான் நிற்கும். சரிங்க உஸ்தாத். போதும். வஸ்தக்ன வஸ்தக்ன உங்க ரெண்டும் தாழ் தான் நீங்க தகு தகு கா கா. திருப்பி நீங்க போயிட்டு ஒயினுடைய பாடத்தை போய் எடுத்து பார்க்கணும். நீ எங்க தாழ்ந்து ஓதல் உங்களுக்கு உச்சரிப்பு மாறிக்குது. உங்களோட ரெக்கார்டிங்ல ஒயினுடைய பாடத்துல போயிட்டு சில விஷயங்களை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். அப்பதான் இந்த விஷயம் உங்களுக்கு மாறாது. இந்த இடத்துல நான் இதை விளங்கப்படுத்துறேன், அந்த இடத்துல எப்படி படத்தை போட்டு படம் எப்படி வருது, நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களோட சவுண்ட் ஆண்டு வருது. ஆகனை சவுண்ட் அதுல நீங்க தாழ் எண்டத்துல ஃபத்ஹா வச்சா என்ன சவுண்ட்ல வரும்? ஆ தாழ் ஆ. அப்ப இது ஐனுடைய சவுண்ட் எது? எனக்கு சவுண்ட் பேல தேவ் தேவ் கா கா தேவ் ஃபத்ஹா வைத்து பார்க்கணும், சுக்கூனை வச்சு பார்க்கணும். ரெண்டும் சேம் பிளேஸ்ல இருந்தா சவுண்ட் வெளியாகும். நான் சொல்றது சரியா விளங்குதா? இல்லாட்டி திருப்பி நீங்க பேசிட்டு வாவுடைய பாடத்தை பார்க்கணுமா? எவ் ஷ அது சரி உங்களோட. எவ் ஷன்னு போது நான் தலை பிடிச்சிப்பேன். வல்லைலி இதா யக்ஷ என்று ஓதி நான் சூரா தலை பிடிச்சிப்பேன். நீங்க ஓதுனீங்க எப்படி? யக்ஷ அதேதான். அது எப்படி? யக்ஷ ஏ வந்தா ஒரு ஸ்டைல், தேவ்னால தே வந்தா இன்னொரு ஸ்டைல். சரி வராது. எப்படி ரெண்டும் ஒரே ஸ்டைல் வரணும்? கொயின மாத்தேல அது. பாருங்க. وَأَمَّا مَنْ بَخِلَ وَاسْتَغْنَى அல்ல تَغْنَى إِذَا يَغْشَى. ஓகே உஸ்தாத். திருப்பி போதா உஸ்தாத். وَأَمَّا مَنْ بَخِلَ وَاسْتَغْنَى முதலாவது தோதுங்க. முதல் வசனம். وَاللَّيْلِ إِذَا يَغْشَى தான் இதனா இப்பதான் பாக்குறேன். தான் வருது உங்களோட சவுண்ட். காட சும்மா சொல்லுங்க. கா கா சவுண்ட் கேட்கல. எப்படி? கா கா வாய் கா 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 ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கிற வித்தியாசம் விளங்குதா? அகாண்டு செல்ல நேரம் அகா என்று செல்ல நேரம் ஒன்று கொஞ்சம் மேல் பகுதியில படுது. தொண்டையும் நாவும் கொஞ்சம் மேலுக்கு படும். அதாவது தொண்டையினுடைய நடுப்பகுதின்னு கூட சொல்லலாம். கீழ்ப்பகுதியில ரெண்டும் பேர் படணும். வா கா எந்த அளவு கீழுக்கு கொண்டு பட வைக்கணுமோ அந்த அளவுக்கு கீழுக்கு தான் பெருண்டு ஜாயின் ஆகும். அப்ப வந்து இப்போ ஒரு வேகம் தரணும். நீ என்ன செய்யணும் என்றால் கொயினுடைய பாடத்தை பிடிச்சிட்டு பாருங்க. ஃபுல்லா பாருங்க. ஸ்டடி நாளைக்கு 2 அல்லது கிளாஸ்ல 3 கிளாஸ்ல நான் அந்த பாடம் உங்களுக்கு ரிப்பீட் பண்ண பட்டீங்க. ஏன்னா அந்த இடங்கள் நிறைய விஷயங்கள் மிஸ்டேக் விட்டதால பாடம் கொஞ்சம் கூடுதலா படிக்க பட்டீங்க. கேட்டுட்டு ஒயினுடைய கடைசி பாடத்துல ஸ்லைட எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பி நீங்க எனக்கு ஓதி அனுப்பணும். ஒவ்வொரு வருஷம் ஓதி அனுப்பணும். அந்த ஒர்க்கை செய்யணும். இல்லைன்னா எங்களுக்கு இந்த பிரச்சனை தொடரும். அப்ப எனக்கு ஓதுக்கு வரையுமா இந்த விஷயம் சரியாகும். அல்லது நான் அடுத்த கிளாஸ் திருப்பி கொயினுடைய பாடத்தை திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டி வரும். நான் ரிப்பீட் பண்ணாம உங்களோட சைட்ல பெஸ்ட்டுக்கே தாரன் கொயினுடைய வீடியோக்குள்ள பார்த்துட்டு அந்த சவுண்டை சரியா டெச் பண்ணி கொண்டு கொயினுடைய கடைசியாக உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ண ஸ்லைடு ஒண்டியும். கடைசியா கொயினுடைய பாடத்துல இறுதியாக நாங்க டிஸ்கஸ் பண்ண ஸ்லைட், அந்த ஸ்லைடை எனக்கு அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அனுப்பிட்டு அதுல ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு ரெக்கார்ட்ல எனக்கு ஓதி அனுப்பணுமா?
அப்பதான் உங்களோட ஓகே துவாவை செக் பண்ணிடலாம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி. சரி விளங்கி நான் சொன்னது? விளங்குச்சு உஸ்தாத். அதுக்கு பின்னால இந்த சூறாவை நான் கண்டினியூ பண்ணும். அங்க பிரச்சனை வந்தா கண்டினியூ பண்ண இயலாது. பிரச்சனை வராட்டி கண்டினியூ பண்ணும். ஏன்னா நாளைக்கு பாடம் இல்லையா, டைம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் செஞ்சு அனுப்புங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.